Students, today we are going to see about the continuation part of the lesson, working with an word processor. Okay, so last classல நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, டாக்குமெண்ட்டில் இருக்கிற என்னென்ன மெனூஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ மெனு பார்ஸ் என்ன, டாஸ்க் பார்னால் என்ன, தென் ஒர்க்கிங் ஸ்பேஸ்னால் என்ன, எப்படி கட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் எப்படி நான் க்ரியேட் பண்ணிட்டு எப்படி நான் சேவ் பண்ணுறது, தென் க்ளோஸ் பண்ணுறது எப்படி, அண்ட் தென் ஓப்பன் பண்ணுறது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். அதில் நம்ம என்ன படித்தோம், தமிழ் ஃபாண்ட்னு படித்தோம் இல்லையா, யூனிக் கோட் அப்படின்னு ஒன்று படித்தோம் இல்லையா, ஆக்சிக் கோட் யூனிக் கோட் அப்படின்னு சொன்னேன்னா. ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிக் கோட்னால் ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான். பட் நமக்கு தமிழ் டைப்பிங் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. நாட் ஓன்லி தமிழ், அதர் லாங்குவேஜ் ஆல்சோ அவைலபிள் இன் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒரு சாஃப்ட்வேர், மொபைல் அப்படின்னா ஆப் போடுவோம், இதே சிஸ்டம் அப்படிங்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ தமிழ் ஃபாண்ட்டுக்கு ஏற்றின பாமினி நிறைய ஃபேமஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம சாஃப்ட்வேர் காப்பி பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ணினோன்னா நம்மளால தமிழ் ஃபாண்ட் இஸ் applicable for our systems. ஓகேவா? ஸோ தமிழ் டைப்பிங் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். என்ன மெத்தடில் நம்ம தமிழ் டைப்பிங்கை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, யூஸிங் தமிழ் ஃபாண்ட், யூஸிங் தமிழ் இன்டர்ஃபேஸ். தமிழ் ஃபாண்ட்டில் டைப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணால் இன்டர்ஃபேஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறது பண்ணிட்டு சொன்னாங்க. In this first method, specific Tamil fonts are available which has to downloaded and installed font should be included in the font folder of the control panel. ஸோ நம்ம டைப் பண்ணிட்டோம், நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலில் சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது இங்கே ஃபாண்ட் கேட்கும் இல்லையா. அப்போ ஏரியல் பிளாக் அதெல்லாம் நம்ம போய் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபாண்ட் வந்து தமிழ் ஃபாண்ட் அவைலபிலிட்டி இருக்கும், அதை நம்ம போய் செலக்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். பட் திஸ் மெத்தட் ஹேஸ் சம் ட்ராபேக்ஸ். என்ன மாதிரி இந்த மெத்தட் வந்து சம் ட்ராபேக்ஸ் இருக்குன்றாங்க. என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் அப்படின்னா, த யூசர் மஸ்ட் பி அவேர் த தமிழ் டைப்பிங். யூசருக்கு என்ன தெரியணும், நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண முடியும். கீவேர்டு எங்கே இருக்குது, ஏபிசின்னா அதுக்கான ஏபிசிடிஇஎஃப்க்கு ஒவ்வொரு தமிழ் ஃபாண்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த தமிழ் ஃபாண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதனால் தமிழ் டைப்பிங்கு இட்ஸ் பாசிபிளாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ஃபாண்ட் மஸ்ட் அவைலபிள் இன் தி சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ நமக்கு 2003, 2004, 2007 இன்னும் நம்மளோட சாஃப்ட்வேர் விண்டோஸோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, வேர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த வேர்ஷன் தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த தமிழ் ஃபாண்ட்டை அதை அக்செப்ட் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? என் மொபைல் இப்போ இருக்குது இல்லையா. ஸோ இப்போ என் மொபைலில் நான் வச்சுருக்கிறது பழைய மாடல், பட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் நான் வச்சுருக்கேன், ஆண்ட்ராய்டு மாடல் தான் வச்சுருக்கேன். பட் இருக்கிறதுனால என்னது லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் கிடையாது, அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது என்ன ஆகும், என்னோட 2-3 ஆப் வந்து என்ன ஆகுது, அக்செப்ட் பண்ணாது. நம்ம எவ்வளோ தான் நீங்கள் நியூவாக ஒரு திங் ஆட் பண்ணாலும் என் மொபைலில் என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணிக்காது. பிகாஸ் என்னது, அது வந்து ஓல்டு வெர்ஷன். அப்டேட்டட் வெர்ஷனில் தான் என்ன ஆகும்னா இப்போ வர அப்கமிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பழைய மாடல் என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணிக்காது. அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லும். அப்படி இல்லைன்னா இட்ஸ் எரர் மெசேஜும் நமக்கு காமிக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட சிஸ்டமும் விண்டோஸ் 7 போட்டிருக்கும், விண்டோஸ் 2003 மாடல் இருக்குது, 2007 மாடல் இருக்குது, 10 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்கும்போது நான் போட்டிருக்கிற தமிழ் ஃபாண்ட் டைப்பிங் வந்து என்னோடய விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா மட்டும்தான் என்னால் அதை என்ன பண்ண முடியும், டைப் பண்ண முடியும். இட் இஸ் நாட் சப்போர்ட் அதர் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் இங்கிலீஷ். ஸோ என்ன பண்ணாது, சிஸ்டம் வந்து அந்த ஃபாண்ட்டை அக்செப்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. த கம்ப்யூட்டர் அக்செப்ட் கேரக்டர் ஆஸ் சிம்பிள் ஆஸ் நாட் ஆஸ் அ லாங்குவேஜ். என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணாத எதை கேரக்டர்ஸு சிம்பிள்ஸு அதெல்லாமே அக்செப்ட் பண்ணாது. இட் இஸ் நாட் போர்ட்டபிள்
that is if the document is sent to another computer, if the same font is not available, it is recognized as symbols, not as a organized original character. இப்போது என்ன சொல்லிக்கிறாங்க, இப்போ நான் டைப் பண்ணிட்டேன், என் சிஸ்டமில் இருக்குது, நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன் என்னோடய ஃபாண்ட் எல்லாமே. நான் உங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதை காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறேன், இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணுறாங்க, இல்லை சிஸ்டம் ஒரு ப்ரௌசிங் கடையிலேருந்து நான் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு என் சிஸ்டமுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது மாதிரி நான் எதாவது பண்ணும்போது என்னோடய சிஸ்டம்லேயும் என்ன பண்ணணும், அட் த சேம் டைம் அதே ஃபாண்ட்டு, அதே தமிழ் டைப்பிங் மட்டும் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், எனக்கு அது ஃபாண்ட்டு விசிபிளாக இருக்கும். அதர்வைஸ் என்ன ஆகாது, இது எனக்கு ஃபாண்ட்டு என்னது வெறும் பாக்ஸாக ஸ்பெஷல் கேரக்டராக மட்டுமே காமிக்குமே தவிர ஆக்சுவல் கண்டென்ட் என்னவோ அது எனக்கு காமிக்காது. ஸோ எவ்வளோ ட்ராபேக் இருக்குது பாருங்கள் தமிழ் ஃபாண்ட்டுங்கிறது ஒரு டவுன்லோட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். அது டவுன்லோட் பண்ணினேன்னா அது ஃபார்மேட் டூல் பாரில் போய் உட்காந்துரும். அங்கே போய் நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணலாம். நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தமிழ் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா, என்னோடய சிஸ்டம் அந்த தமிழ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண கேள்வி அதை நான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலைன்னா எனக்கு என்ன ஆகாது, டைப்பிங் எரர் காமிக்கும். சப்போர்ட் பண்ணலைன்னா எனக்கு என்ன, டைப்பிங் எனக்கு எரர் காமிக்கும். என்னோடய சிஸ்டமில் இருந்தாலும் அதே சாஃப்ட்வேர் வேறு ஒருத்தவங்களோட சிஸ்டமில் இருந்தால் மட்டும்தான் என்னால் கட் காப்பி பண்ணி முடியும். ஓகேவா? நான் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வேறு சிஸ்டமில் போட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த சிஸ்டமில் என்ன பண்ணும், அந்த தமிழ் ஃபாண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஓப்பன் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் cannot be ஓப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் இன்டர்ஃபேஸ் மெத்தட் ப்ரொவைடட் த ஃபாலோயிங் இன்டர்ஃபேஸ் மெத்தட். ஸோ இந்த ஃபாண்ட் மெத்தடை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் இன்டர்ஃபேஸ் மெத்தட். It follow Unicode technique. Hence, knowledge of Tamil typing is not necessary. இது என்னென்னா யூனிகோட் டைப்பிங்கை பேஸ் பண்ணி வந்தது. இதுக்கு டைப்பிங் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இட் இஸ் ஈஸி டு டைப் த தமிழ் டாக்குமெண்ட் இன் எனி வேர்ட் ப்ராசஸர். எனக்கு அதே இதுதான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. என்னோடய தமிழ் ஃபாண்ட் இருந்தால் மட்டும்தான், சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எலிஜிபிள் கிடையாது. Some of Unicode fonts like Arial Unicode supports all Indian languages including Tamil and English using respective languages interfaces. ஸோ தமிழ் ஃபாண்ட்டை ஓவர் கம் பண்ணி தான் தமிழ் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஃபாண்ட் ஏரியல் பிளாக் மாதிரியே ஏரியல் நான் உங்களுக்கு இப்போ என்னோடய மொபைல்லையே உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 5 minutes உங்களுக்கு காமிக்கிறேன். என் சிஸ்டமில் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ மொபைலில் வேர்ட் இருக்குது, அந்த வேர்டில் நான் எப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் காமிக்கிறேன். ஸோ அந்த ஏரியல் யூனிகோடு எக்ஸெப்ட் பண்ணிக்கும் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ். எப்படி டவுன்லோட் பண்ணி தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் நான் ஒர்க் பண்ணுறதுன்னா, மெனி தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸஸ் ஆர் அவைலபிள் ஓப்பன் சோர்ஸஸ் such as Murasu. It is exclusive for Tamil. NHM Writer. It is a universal of Indian languages etc. ஸோ இந்த மாதிரியான ஃபேமஸ் டவுன்லோடட் ஆப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடிட்டிங்கே டாக்குமெண்ட். எடிட்டிங்னா என்னம்மா, நான் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணி கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் என்னது எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஒன்ஸ் எ டாக்குமெண்ட் இஸ் டைப்ட் இட் கேன் பி எடிட்டட் அண்ட் மெனி வேஸ். If there is some instructions or deletions, insertion or deletion, it can be done while typing or after typing also. Corrections can be made in 2 different ways. ஸோ எடிட்டிங் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எனி சேஞ்சஸ் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அதை ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நான் டைப் பண்ணதை ஓப்பன் பண்ணி எனக்கு எங்கே இடத்துல சேஞ்சஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ண மாடிஃபை பண்ணிக்குவேன். ஸோ இது எடிட்டிங். ஸோ இந்த எடிட்டிங்கில் 2 வேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேக் ஸ்பேஸ் கீ அண்ட் டெலிட் கீன்னு சொல்கிறாங்க. பேக் ஸ்பேஸ் அப்படிங்கும்போது டெலிட் த கேரக்டர் டு த லெஃப்ட் டு த இன்சர்ஷன் பாயிண்டர். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 wordல கேட்பாங்க, பேக் ஸ்பேஸ்னால் எப்படி அது ஒர்க் ஆகும், மூவ் ஆகும், டெலிட்னால் எப்படி மூவ் ஆகும், கேரக்டர் எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க.
டெலிட் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் டெலிட் பண்ணும் லெஃப்ட் ஆன்வர்ட்ஸ் எங்கே இருக்கணும் என்னோடய இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து லெஃப்டில் இருக்கும். லெஃப்ட்லேருந்து எனக்கு என்ன ஆகும்னா அந்த எரேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அது வந்து பேக் ஸ்பேஸ் கீ. அண்ட் தென் டெலிட் கீ வந்து ரைட்டில் இருக்கும் என்னோடய இன்சர்ஷன் பாயிண்ட்டை. அது வந்து டெலிட் ஆகிட்டே வந்துருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் டெலிட் ஆகிட்டே இருக்கும். டு insert a text between if something is left out, the insertion can be made by taking the insertion pointer to the current location and press the insert key and newly typed the text is inserted so that the existing text moves on the right. This is insert mode. ஸோ நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு எந்த இடத்துல இப்போ இப்போ வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன், வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்கும்போது என்னோடய இது வந்து சென்டரில் எனக்கு வெல்கம் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எனக்கு வரணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன், நான் வெல்கம்க்கு நடுப்புறையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 இன்பிட்வீன் கேப்பில் நான் என்னோடய கர்சர் பாயிண்ட்டை வச்சு நான் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது என்னோட கர்சர் எப்படி மூவ் ஆகிட்டே வரும், ரைட் சைடில் மூவ் ஆகிட்டே வரும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்சர்ட் மோடு சொல்கிறாங்க. Press the insert key again. The text is overwritten on the existing text. This is called type over mode. You can toggle between the insert mode and type over mode by pressing insert key. ஸோ செலக்ட், மூவ், கட், காப்பி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறேன். செலக்டிங்னா நான் எந்த இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ண போகிறேன் இல்லை இதை வந்து காப்பி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அந்த லைனோ அல்லது பேராகிராஃபோ இல்லை அந்த டாக்குமெண்ட்டையோ ஃபுல்லாக என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறமா நான் என்ன பண்ணணும், கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். கட் அப்படின்னா என்ன, ஆக்சுவல் மெயின் பிளேஸில் இருக்காது. கட் அப்படின்றது டெலிட் மாதிரி தான். கட் அப்படின்னுட்டேன்னா அந்த இடத்துல இருக்காது. அந்த கர்சரை எடுத்துகிட்டு போய் நான் வேறு ஒரு பேஜில் வச்சு காப்பி கொடுத்துட்டேன்னா நான் கட் பண்ண இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த காப்பின்ற பிளேசஸில் வந்துடும். ஓகேவா, இது வந்து கட்டு சொல்லலாம் இல்லை மூவ்னு சொல்லலாம். இதே காப்பி டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த செலக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை காப்பி அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துலையும் என்னோடய ஆக்சுவல் பிளேஸ்லேயும் இருக்கும். அட் த சேம் டைம் என்னோடய டியூப்ளிகேட் பிளேஸ், ஐ மீன் நான் இப்போ போய் எந்த இடத்துல போய் இன்னொன்று ஓப்பன் பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேனோ அந்த இடத்துலையும் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் மூவுக்கும் காப்பிக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். மூவ் அப்படின்னா கட்டு இல்லையா, அனதர் நேம் ஆஃப் மூவ் இஸ் அ கட்டு. இந்த மூவ் கொடுக்கும்போது நான் கட் பண்ணுவேன். கட் பண்ணும்போது ஆக்சுவல் பிளேஸில் இருக்காது. நான் எந்த இடத்துல ஜெராக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். பட் காப்பி அப்படிங்கும்போது 2 பிளேஸ்லேயுமே இருக்கும். இதுதான் வந்து காப்பி அப்படின்றது. இப்போ பாருங்களேன், selecting the continuations, selecting text. In any word processor, the text has been selected for performing any operations like copying, moving, formatting, etc. The text selections can be done in 2 methods. என்ன மாதிரியான மெத்தட்ஸில் வந்து நல்லா கட் காப்பி பேஸ்ட்லாம் பண்ண முடியும்னா selecting the continuous text, selecting the non-continuous text. இந்த 2 மெத்தட்லேயே என்னால் ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கண்டினியூஷன் டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது ஷிஃப்ட் கீ, அதாவது நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணணும்னா ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தேன்னா எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து என்னோடய டாக்குமெண்ட் நான் செலக்ட் பண்ணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். இது வந்து கண்டினியூஷன் டெக்ஸ்ட். தென் நான் கண்டினியூஷன் டெக்ஸ்ட்னா அந்த பர்டிகுலர் பிளேஸை மட்டும் டு செலக்ட் த டெக்ஸ்ட் நான் கண்டினியூஷன், மூவ் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த பிகினிங் ஆஃப் த டெக்ஸ்ட், hold the control key and drag across the required text to be selected and release the control key. The required text is selected can be used for any operations. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கர்சர் பாயிண்ட்டை எந்த இடத்துல வைக்கணும்னு வச்சுட்டு அந்த கண்ட்ரோல் கீயை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு அப்படியே இல்லை ட்ராக் பண்ணிட்டே வரணும். ட்ராக்னால் இழுத்துக்கிட்டே வரணும். அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு மறைக்கும் வச்சுட்டு நான் என்ன பண்ணலாம், என்னோடய அந்த இதை ரிலீஸ் பண்ணிடலாம். செலெக்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு செலக்ட் ஆகிடும்.
செலக்ஷன் யூஸிங் அதர் மெத்தட். ஸோ இது வந்து நான் வந்து கீபோர்டு மூலிமா பண்ணேன், கண்ட்ரோல் கீ அப்படிங்கிறது. பட் வந்து இது மவுஸ் மூலியமும் பண்ணலாம். மவுஸ் மூலியமும் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ரைட் சைட் மவுஸில் பார்த்துருப்பீங்க. உங்கள் மவுஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். மவுஸில் ரைட் லெஃப்ட் இருக்கும், சென்டரில் வந்து ரோல் ஆன் பட்டன் ஒன்று இருக்கும். ஓகேவா, தெரியும் இல்லையா? ஸோ நான் வந்து இதே வந்து என்னோடய மவுஸில் நான் பண்ணும்போது நான் மவுஸில் எந்த இடத்துல என்ன பிகினிங் ஆஃப் த கண்டென்ட்டில் வச்சுட்டு டெக்ஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே லெஃப்ட் கீ கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன், நான் செலக்ட் பண்ணிட்டு நான் ட்ராக் கீயை நான் ரிலீஸ் பண்ணிடலாம். அப்புறமா நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் கட்டோ காப்பியோ அப்படின்னு 2 ஆப்ஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் அது மவுஸ் மூலயமா ஒர்க் பண்ணுறது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மெத்தட். மூவ் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த பிகினிங் ஆஃப் த டெக்ஸ்ட். Hold down the left mouse button and drag it across the text. Release the mouse button when the required portion text is selected. The selected text will be highlighted. ஸோ நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேனோ அந்த செலக்டட் க்ரே கலரை எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேவா, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. மூவிங் அண்ட் காப்பியிங் டெக்ஸ்ட். மூவிங் அப்படின்னது கட் அண்டு காப்பி ஏ டெக்ஸ்ட். மூவிங் டெக்ஸ்ட். to move a text from one location to another location. என்னாகும், ஒரு லொக்கேஷனில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறீங்க, அடுத்த லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுதான் மூவிங் டெக்ஸ்ட். இதுக்கு எப்படின்னா, செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி மூவ்டு. நான் எந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண போகிறனோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. கட் அப்படின்றது என்னோடய மவுஸ் யூஸ் பண்ணி கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி. அதர்வைஸ் Ctrl+X அப்படின்னு என்னோடய கீபோர்டு மூலிமா போகலாம். அனதர் மெத்தட் 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஐகான் மூலிமா கட்ன்ற ஒரு ஆப்ஷன், சிசர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஐகானில் கீழே பார்த்தோம் இல்லையா, மோடு மெனுக்கு கீழே இருக்குது இல்லையா, டிஃபால்ட் டூல்பார்ஸ். அந்த டூல்பாரில் ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் இருக்கும் கட்டுன்ற ஒரு ஐக்கான். அப்புறம் வந்து மெனுவில் போய் எடிட்டில் போய் நான் கட் அப்படின்னு கொடுக்கலாம். மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. Ctrl+X இஸ் அ கீபோர்ட் ஆப்ஷன். கட் இஸ் அ ரைட், அதாவது மவுஸ் மூலயமா கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். தேர்ட் ஒன் இஸ் அ ஐகான். கட்டுன்ற ஒரு ஐகான் மூலயமா நான் கட் பண்ண முடியும். 4th ஆப்ஷன் இஸ் எடிட். மெனுவில் போய் எடிட் அண்ட் கட் ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணலாம். த டெக்ஸ்ட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த சோர்ஸ் லொக்கேஷன். சோர்ஸ் லொக்கேஷன்னா ஆக்சுவல் பிளேஸ்மா, அண்ட் பிளேஸ்ட் இன் த கிளிப் போர்டு. ஸோ எந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போகணும் அந்த இடத்துல இருக்கும். டேக் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த நியூ லொக்கேஷன் டு பி மூவ்டு அண்ட் கிளிக் கண்ட்ரோல். இது மாதிரி நான் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து Ctrl+V இந்த ஷார்ட்கட் கீ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1 வேர்ட்லேயும் கேட்பாங்க. மேபி 2 மார்க்கில் ஒரு 4 இதை கொடுத்துட்டு கட் காப்பி பேஸ்ட்னு கொடுத்துட்டு இதை வந்து இது பற்றின வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கட் அண்ட் காப்பின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் கட் அண்ட் காப்பி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே எழுதணும். ஷார்ட்கட் கீ எழுதணும், ஐகான் எழுதணும், ஆக்ஷன் எழுதணும், ஆப்ரேஷன் எழுதணும். ஸோ இந்த 4த்தையுமே நம்ம என்ன பண்ணணும், எழுதி ஆகணும். ஸோ எல்லாத்தையுமே இது படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்பேர் பண்ணி படிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஸோ Ctrl+V அப்படின்றது கொடுக்கலாம். பேஸ்ட் ஐக்கான் ஒன்று இருக்கும், அது கொடுக்கலாம். இல்லைனா எடிட்டில் போய் பேஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்து மவுஸில் போய் ரைட் கிளிக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து பேஸ்ட்டு. ஓகேவா. ஸோ கட் அண்ட் பேஸ்ட். ஸோ கட் அப்படிங்கும்போது சோர்ஸில் இருக்காது, டெஸ்டினேஷனில் மட்டும்தான் இருக்கும். 1 லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன், அதுதான் மூவிங் கட் அப்படிங்கிறது. காப்பி அப்படிங்கும்போது 1 லொக்கேஷன்லேருந்து அனதர் லொக்கேஷன் பண்ண முடியும். பட் ஏன்னா இது வந்து டியூப்ளிகேட் காப்பி ஒன்று இருக்கும். ஆக்சுவல் காப்பி இருக்கும், டியூப்ளிகேட் காப்பி ஒன்று இருக்கும். அதே சேம் மெத்தட் தான். Ctrl+C. ஆனால் இங்கே வந்து எக்ஸுன்னு வந்து எக்ஸ் ஃபார் எ கட்டு, காப்பி ஃபார் சி. ஓகேவா. ஸோ காப்பி ஐக்கான் இருக்கும், அதே மாதிரி எடிட்டில் போய் காப்பி பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷார்ட்கட் கீ, கட், காப்பி, பேஸ்ட்டு. அதோட ஐக்கான்ஸ் என்ன, அதோடய ஒர்க் என்ன, ஜாப் என்ன, அதோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க.
பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கும்போது when you move or copy selected text, the paste option is used to send the information as a whole, but to move or copy only some accept the aspects of the data, like only the formatting or only value. The paste special option is used. To use paste special option, selected the text and play move or copy at the destination location. நமக்கு என்னென்னா இது வந்து டிடிஇன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்ட்டு ஸ்பெஷல் அப்படிங்கிறது இது வந்து பேஸ்ட் மாதிரி வெறுமை ஜஸ்ட் லைக் தட் என்னோட இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் அங்கே காப்பி பண்ணுறது இல்லாமல் எனக்கு லிங்க் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். ஓகேவா? அதான் வந்து பேஸ்ட் ஆப்ஷன். பேஸ்ட்டு ஸ்பெஷல் அப்படிங்கிறது இதுதான். லிங்க் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன். ஓகேவா? ஹெல்ப் சிஸ்டம் அண்டர் ரைட்டர். ஹெல்ப் அப்படிங்கும்போது எனக்கு இந்த நான் ஒர்க் பண்ணுறதே எனக்கு தெரியாது. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நான் ஹெல்ப்பில் போய் கேட்டேன் அப்படின்னா எனக்கு என்னாகும், அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுப்பேன். இப்போ நம்ம மொபைலில் கேம் விளையாடுறோம். கேம் விளையாடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்ப் ஆப்ஷன் கேட்போம். ஏன், எனக்கு அந்த கேம் பற்றி ஒரு அன்னோன் கேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்ப் கேட்டோம்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கேம் விளையாடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சிஸ்டமில் நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க பட்சத்தில் நான் ஹெல்ப் அப்படின்றதில் ஆப்ஷன் மெனு பாரில் போய் கேட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன சப்போர்ட்டோ அது எல்லாமே என்னோடய ஹெல்ப் மெனு பார் வந்து செய்வாங்க. ஓகேவா? ஸோ இதில் கண்டினியூஷன் பார்ட் வந்து எனக்கு இருக்குது, ஃபார்மேட்டிங் அண்ட் டெக்ஸ்ட் பேராகிராஃபு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரையல் வந்து சிஸ்டமில் காமிக்கிறேன் எப்படின்னு.